பூர்வே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி அப்படின்னா நமக்கு ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சம், பணம், செல்வாக்கு. குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், வீட்டில் நல்ல மங்களகரமான பொருட்கள் வேண்டும், நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உடை, வீடு, வாகனங்கள், அதுபோல் நோய் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனைகள் இல்லாத தொழில், குழந்தைகள் கல்வியில சிறப்பு. அப்ப செல்வம் என்பது பல வகையா இருக்கு. அப்ப மகாலட்சுமியை எதை குறிக்குது அப்படின்னா சுகமாக, நலமாக, வளமாக வாழ்வதற்கு. அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு மகாலட்சுமி தான் அர்த்தம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செல்வத்தை சரியா பயன்படுத்தணும். நம்பர் 1, ஒரு வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க. போகும் பொழுது வெறும் வீட்டை பூட்டக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ள பொருள் இருக்கும். வீட்டை பூட்டுறதுக்கு முன்னால ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய் இல்லை சில்லற பணத்தை வைத்து விட்டு அதற்கு அப்புறம் வீட்டை நாம பூட்டிட்டு போகணும். பூட்டுறதுக்கு முன்னால ஒரு 100 ரூபாயை உள்ள போட்டுட்டு போகணும். அப்ப அது உண்டியல் மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு ஜன்னல், கிண்ணல், கதவு எல்லாத்தையும் பூட்டியாச்சுன்னா கடைசி பூட்ட போகும்போது என்ன ஆகும்? அது உண்டியல் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்? வெறும் உண்டியல இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்தால் நல்லது. அப்ப வீட்டுக்குள்ளோர ஒரு மகாலட்சுமியை வைத்து விட்டு நாம் வெளியில் செல்ல வேண்டும். 1. 2, நீர் தான் செல்வம். வீட்டில் குடிக்கிற தண்ணீரை நம்ம என்னதான் ஆர்ஓ வாட்டர் எல்லாம் இருந்தாலும் அப்பப்போ போட்டு இருந்தாலும் வீட்டில் ஒரு குடம், ஒரு சருவம், ஆமா, இந்த மாதிரி தோண்டிகள்ல தண்ணீர் பிடித்து நிறைச்சு வச்சிருக்கணும். தட்டு போட்டு மூடி இருக்கணும். 3, குளிக்கிற தண்ணீரை குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணீரை அங்க வாளியில வச்சுட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாளியில வச்சுக்கிட்டு வரக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனி ஒருத்தருக்கு நடக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு குளிச்சதுக்கு அப்புறம் உடம்புல நீர் வழியாக கிரகங்கள் எல்லாம் வெளியேறும், சமநிலையே கிடைக்கும். நீருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, நீர் பிராணனுக்கு உண்டு. அப்போ உடம்பை சமநிலையாக வைத்துக் கொள்ளக்கூடியது. ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தபோது அந்த தண்ணீர் மோந்து குளிக்க அவருடைய தலையில பட்ட தண்ணீர் எல்லாம், உடம்புல பட்டதெல்லாம் ஒரு பக்கெட்ல பிடிச்சி வச்சு குளிக்கும் போகும்போது வரும். மிச்ச தண்ணி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ குளிக்க போன உடனே அந்த தண்ணீரை திறந்து விட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ சேர்த்து குளிச்சுக்கேங்கிற பழக்கம் சில வீடுகள்ல உண்டு. அதை குளிக்கும் போது நமக்கு சில தர்தரங்கள் வந்துடுது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உடனே நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க. உடனே நெகட்டிவ் போடுறதுக்கு உங்களுக்கு அப்படி தட்டளிறீங்க. நான் சொல்றதை ஆராய்ச்சி பண்ணுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நாங்க பேசுறது இல்லை. இன்னைக்கு மக்களிடத்துல ஒழுக்கம், விதி, கட்டுப்பாடு, தர்மம் குறைஞ்சு போகுது. நல்லது சொல்றதுக்கு ஆளே இல்லை. குளிச்சதுக்கு அப்புறம் பக்கெட்டை கவுத்தி வச்சுட்டு வந்துடும். 1